உருளைக்கிழங்கு போண்டா செய்ய போகிறேன். உருளைக்கிழங்கை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். இந்த இதை நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். மசிச்சு விட்டுட்டு காட்டுறேன். உருளைக்கிழங்கு முட்டை போண்டா செய்யறதுக்கு வெங்காயம் கட் பண்ணி வச்சுட்டேன், தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கை வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். சீரக சோம்பு போட்டுக்கலாம். வெங்காயம், சீரகம், சோம்பு, கருவேப்பிலை போட்டாச்சு. வதக்கிட்டு காட்டுறேன். வெங்காயம் வதங்கிடுச்சு. தக்காளி போடணும். தக்காளி போட கொஞ்சம் புளிப்பாக இருக்கும், நல்லாயிருக்கும். அதனால் லைட்டாக புளிப்பு போட்டு நல்லா வதங்கணும். தக்காளி கொடாயணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டாச்சு. உப்பு போட்டாச்சு. நல்லா வதங்குது. மசாலா போடலாம். இது கறி மசாலா நானே சேர்த்தது. இதை எல்லாத்துக்கும் போடுவேன். அப்படியே பெருங்காயத்தூள் கொஞ்சம் போடலாம். மசாலா போட்டுக்கலாம். காரத்துக்கு தேவை போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள் கலருக்கு, பெருங்காயத்தூள், நல்லா இது எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். நான் மறந்துட்டு உருளைக்கிழங்கு போட்டதே வீடியோ எடுக்க மாட்டேன்ட்டேன். ஏதோ ஒரு ஆர்வ கலரில் தூக்கி போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். நல்லா முடிஞ்சு இதை கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு பால் மாதிரி உருட்டிட்டு காட்டுறேன். ஆறட்டும். ஃபுல்லாக நல்லா கிண்டியாச்சு. மசாலா ஃபுல்லாக ஒட்டிடுச்சு. உப்பு எல்லாம் பார்த்துக்கலாம். உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு போண்டாவுக்கு கடலை மாவு போட்டுக்கலாம். உப்பு, மிளகாத்தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஏற்கனவே உருளைக்கிழங்கு வேறு பெருங்காயத்தூள் போட்டிருக்கேன். அதெல்லாம் போதும். சோடா உப்பு கொஞ்சம், ஒரு பிஞ்ச். இதை நல்லா தண்ணி ஊற்றி கலக்கலாம். எண்ணெய் சூடேறிச்சு. உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். உருண்டை பிடிச்சிட்டு ஒவ்வொரு உருண்டையாக போட்டுட்டு எடுத்து காட்டுறேன். போண்டா சுட்டாச்சு. உருளைக்கிழங்கு போண்டா அடுத்தது வெந்துட்டுருக்கு. யார் திந்து நடுவு பொசுக்கு தாவே நாக்கில் உங்குதாவா? நான் பிச்சு காமிச்சேன். இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். உருளைக்கிழங்கு கொஞ்சம் குளக்கலாக இருந்துச்சு. அதனால் உருண்டை வரல. என்ன பண்ணிட்டு எடுத்து கடலை மாவுக்குள்ளே போட்டு அப்படியே போட்டேன். ஆனால் போண்டாஸ் டேஸ்ட்டாக தான் இருக்கும். சூடாக இருக்கு. ஆனால் நல்லா தான் இருக்குது. இன்னும் சூடாக இருக்குது. கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றேன். டேஸ்ட் நானே தான் பார்க்க போகிறேன். சூடாகிடுச்சு. நல்லாயிருக்கு. லைட்டாக கொலான்னு இருக்கும். ஏன்னா அதான் உருளைக்கிழங்கு நல்லா கொலான்னு இருக்கு. அதனால் ஏற்கனவே ஒரு டைம் செஞ்சுருக்கேன். அப்போ நல்லா ஏற்கனவே ஒரு தடவை செஞ்சுருக்கேன். இப்போ தக்காளி வதங்கணும். கொஞ்சமாக தண்ணி தொளிச்சேன். அந்த தண்ணி தொளிச்சனால கொஞ்சம் கொலான்னு இருந்துச்சு. மற்றபடி போண்டாலாம் சூப்பராக தான் இருக்குது. இந்த காட்டுறேன். சட்டியில் வந்துருக்கு. பாய். இந்த வீடியோ பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.